சொந்த வீடு இல்லையா, கார் இல்லையா, மாசம் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கலன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எங்க ஃபேமிலியில நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் டிகிரி முடிச்சு வந்திருக்கேன். நான் டிகிரியை முடிச்சு சென்னைக்கு வந்து வேலை தேடி அதுல வந்த காசை வச்சு எங்க அப்பாவோட கடனெல்லாம் நான் அடைச்சேன். இதையெல்லாம் முடிச்சு என் குடும்பத்தை சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கே எனக்கு 27-28 வயசு ஆயிடுச்சு. 30 வயசுக்குள்ள 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா எப்படிங்க சம்பாதிக்க முடியும்? அதை நான் உங்ககிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, அந்த காலத்து ஆம்பளைங்க வரதட்சணை வாங்கும்போது நல்லா இருந்துச்சான்னு கேக்குறாங்க. வரதட்சணை நாங்க வாங்கலங்க, வரதட்சணை நாங்க வாங்கல, வரதட்சணையே இல்லைன்னு சொல்லல. வரதட்சணை யார் கேட்கிறாங்களோ அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லலாம்ல. நாங்க எதுவுமே கேட்கல. எங்க கிட்ட வந்துட்டு இதையெல்லாம் பேசினா என்ன? எங்களுக்கு வீட்டு கடன் இருக்கு, எங்க அப்பா அம்மாவுக்கு வயசாகிட்டு போகுது, அவங்கள நாங்க பாத்துக்கணும். இது இல்லாம நாங்க ஃபேமிலி ரன் பண்ணணும், ஆபீஸ் பாலிடிக்ஸ் இருக்கு, சொந்த பந்த செலவு இருக்கு. மாசம் 40,000 சம்பாதிக்கிறதுக்கு நாக்கு தள்ளுதுங்க, நாக்கு தள்ளுது. இது நான் யார்கிட்ட போயிட்டு நாங்க இதெல்லாம் சொல்ல முடியும் சொல்லுங்க? லவ்லையும் சரி கல்யாணத்துலயும் சரிங்க, அது ஆனா இருந்தாலும் சரி பண்ணா இருந்தாலும் சரி, வசதி இல்லைன்னு விட்டுட்டு போற எல்லாரையும் பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரே ஒரு கேள்வி, ஏன்